friends, welcome to Shallow's Artistry. இன்னைக்கான வீடியோல 16 லோ மெயின்டெனன்ஸ் ஆன சம்மர் பிளான்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பிளான்ட் டெசர்ட் ரோசஸ். இந்த செடி ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளில் தான் அதிகமா காணப்படுது. இது ஒரு எவர்கிரீன் செடினே சொல்லலாங்க. எல்லா சீசன்லயுமே வளரும். அதிகபட்சமான வெயில தாங்கக்கூடிய ரொம்ப கம்மியான மண்ணுலயும் தண்ணிலயுமே வளரக்கூடிய செடியா இருக்கு. இதை நீங்க போன்சாய் மரமாவும் வளர்த்தலாங்க. இந்த செடியோட ஸ்டெம் பகுதி பாய்சனஸா இருக்கறனால உங்க வீட்ல பெட் அனிமல்ஸோ இல்ல குழந்தைகளோ இருந்தாங்கன்னா இந்த செடியை கொஞ்சம் தள்ளியே வைங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நித்திய கல்யாணி. இது ஒரு எவர்கிரீன் செடி. எல்லா சீசன்லயுமே வளரும். மெயினா வெயில் காலத்துல ரொம்ப நல்லா வளரும். சர்க்கரை நோய், புற்றுநோய்க்கெல்லாம் இது ஒரு மெடிசனா யூஸ் பண்றாங்க. பல விதமான கலர்ல ரொம்பவே அழகா வரும் இந்த செடி. ஒரு இடத்துல வச்சா போதுங்க, இருக்கிற எல்லா இடத்துக்கும் அதுவே ஸ்ப்ரெட் ஆயிக்கும். ரொம்பவே கம்மியான பராமரிப்புலயும் இது ரொம்ப நல்லா வளருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற சம்மர் பிளான்ட் ஒரு மெடிசினல் பிளான்ட் நந்தியாவட்டம். இந்த பூக்களோட இதழ்கள் ஒத்தையாவும் வரும், அடுக்காவும் வருங்க. அதிகபட்சமா இத கோவில்ல பூஜைக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர கண்ணுல ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை ஒரு மெடிசனாவும் யூஸ் பண்ணுவாங்க. ரெகுலரா இதுக்கு தண்ணி ஊத்துறதை தவிர பர்டிகுலரா எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லைங்க. அதனால நீங்க வீட்ல இதை ஈஸியாவே வளர்த்தலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மாஸ் ரோஸ் இல்லைன்னா டேபிள் ரோஸ். எக்ஸ்ட்ரீமான ஹீட்டை தாங்கக்கூடிய இந்த செடியை நீங்க ரோட் சைட்ஸ்ல பார்க்கலாம். சில டைம்ஸ் பாறைகளுக்கு நடுவில் கூட பார்க்கலாம். அதனால இதை ராக் ரோஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய பூத்தொட்டியிலயுமே கம்மியான மண்ணு, கம்மியான சாயிலோட ரொம்ப கம்மியான பராமரிப்புல ரொம்ப நல்லா வளருங்க. இது பலவிதமான கலர்ல பூக்கக்கூடிய இந்த பூக்களை தேடி நிறைய வண்டு, தேனி எல்லாம் வரும். அதனால இந்த செடி இருக்கிற இடத்துல தேனீகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது உண்ணி செடி. அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய இந்த செடியில ஆரஞ்சு, எல்லோ, பிங்க், பர்பிள், ஒயிட்னு பலவிதமான கலர்லயே பூக்கள் பூக்குதுங்க. இந்த பூக்கள் ரொம்ப நறுமணமாவும் இருக்கு. ஒருவேளை நீங்க மாடி தோட்டத்துல காய்கறி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த செடியும் நடுல வைங்க. இந்த பூக்களை தேடி பட்டாம்பூச்சி, வண்டு, தேனின்னு வந்து மகரந்த சேர்க்கைக்கு ரொம்பவே உதவி செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டு தண்ணி தேங்காத மாதிரி ஒரு பாட்ல இந்த செடியை வைங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பேபி சன் ரோஸ். இந்த செடிய ஹார்ட் லீஃப், ஐஸ் பிளான்ட்னு கூப்பிடுவாங்க. இந்த பிளான்ட்ஸை நீங்க கட்டிங்ஸ்ல இருந்து வளர்த்தலாங்க. நல்ல சூரிய வெளிச்சத்துல மட்டுமே இந்த பூக்கள் பூக்குங்க. ஒருவேளை நாள் மோடம் போட்டு இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு பூக்கள் பூக்காது. ஒரு 4 நாளுக்கு தொடர்ந்தாப்புல நம்ம தண்ணி ஊத்தாம இருந்தா கூட அத்தனை வறட்சியும் தாங்கிட்டு நல்லபடியா அந்த செடி வளருங்க. ஆனா அந்த பூத்தொட்டியில தண்ணி தேங்கிருச்சுன்னா அது சீக்கிரமே அழுகிடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற செடி ரியோ பிளான்ட். இந்த செடிய ஆயிஸ்டர் பிளான்ட் இல்லைன்னா போட் லில்லின்னு சொல்றாங்க. இதோட மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா இது ஆர்னமெண்டல் செடியா, அதாவது அலங்கார செடியா மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. நல்ல சூரிய வெளிச்சம் படக்கூடிய ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சு இதை இண்டோர் பிளான்ட்டாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். தரையிலயும் பூத்தொட்டிலையும் நல்லா படர்ந்து வளரக்கூடிய செடி. இதை நீங்க ஹேங்கிங் பிளான்ட்டாவும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது செம்பருத்தி செடி. செம்பருத்தி டீ சர்க்கரை நோய், மன அழுத்தம், ரத்த கொதிப்புன்னு பலவிதமான நோய்களுக்கு ஒரு மருந்தா இருக்கு. இந்த செடிக்கு அதிகபட்சமான சூரிய வெளிச்சம் தேவைப்படுதுங்க. அதே நேரத்துல இதுக்கு ரெகுலரா தண்ணியும் நம்ம ஊத்திட்டு வரணும். இந்த செடி அதிகமான வறட்சியை தாங்காதுங்க. ஆனா இதனுடைய மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி தாங்க. ரெகுலரா தண்ணி மட்டும் ஊத்தி பாத்துக்கிட்டா போதும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வாடாமல்லி. பல மருத்துவ குணம் இருக்கிற இந்த வாடாமல்லி செடி எக்ஸ்ட்ரீமான வெயில தாங்கக்கூடிய செடிங்க. ரெகுலரா அதுக்கு தண்ணி ஊத்தி ஃபுல் சன்லைட்ல வச்சிட்டோம்னா இந்த சம்மர் சீசன் ஃபுல்லாவே பூத்துட்டே இருக்குங்க. அது வாடின பின்னாடி கூட அதனுடைய நிறம் மாறாம இருக்கிறதுனாலதான் அதை வாடாமல்லின்னு கூப்பிடுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சாமந்தி செடி. இதனுடைய மெயின் யூசஸ் பாத்தீங்கன்னா எண்ணெய் தயாரிக்கிறதுக்கும், சென்ட் தயாரிக்கிறதுக்கும், ஃபுட் கலர்ஸை தயாரிக்கிறதுக்கும் தான் இதை மெயினா யூஸ் பண்றாங்க. அதிகபட்சமா வெயில் தாங்கக்கூடிய இந்த செடிக்கு ரெகுலரா தண்ணி ஊத்தி கம்மியான மெயின்டெனன்ஸ்ல பாத்துக்கிட்டாவே போதுங்க. சம்மர் ஃபுல்லாவே இது பூ பூத்துட்டே இருக்கும். அதோட ஒரு முறை பூத்தாவே ரொம்ப நாளுக்கு அது வாடாம இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜீனியா பிளான்ட். இந்த செடியில பல விதமான பிரைட் கலர்ஸ்ல பூ பூக்குங்க. இந்த செடி எக்ஸ்ட்ரீமான வெயிலையும் வறட்சியும் தாங்குங்க. அதே நேரத்துல ரெகுலரா நம்ம தண்ணி ஊத்தி பாத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா வளருங்க. இதனுடைய விதைய போட்ட உடனே கொஞ்ச நாள்லயே இது செடியாகி சீக்கிரமே பூ பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு டைம் பூ பூத்தா போதுங்க, கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் அந்த பூ வாடாம இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டேங்கிள்ட் ஹார்ட். இந்த செடிகளோட இலைகள் நல்லா தடிமனா இருக்குங்க. அந்த இலைகளுக்குள்ளேயே தேவையான அளவுக்கு தண்ணி அதை சேர்த்து வச்சுக்கோங்க. அதனால ஒரு வாரத்துல 3ல இருந்து 4 முறை தண்ணி ஊத்துனீங்கன்னா போதுமானது. அதோட தண்ணி தேங்காத அளவுக்கு பூத்தொட்டியில வைங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் பூத்தொட்டிலேயே அது சூப்பரா வளருங்க. நீங்க கட்டிங்ஸை பயன்படுத்தி ஒரு ஃபுல் கார்டனே உருவாக்கலாம்.
இந்த செடியை ஹேங்கிங் பாட்ஸ்ல மட்டும் இல்லைங்க, சின்னதா ஒரு டீ மக்ல கூட நீங்க வச்சு வளர்த்தலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கல்வாழை. இது மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்புன்னு 3 விதமான கலர்ல பூக்குதுங்க. இதோட விதைகளை ஜுவல்லரி செட்ல பீட்ஸாவும் டை செய்யறதுக்கும் யூஸ் பண்றாங்க. இதோட ஒரு செடி வச்சா போதுங்க, அதை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்குமே இது படர்ந்துரும். வேலி கட்டுறதுக்கு இது ரொம்பவே பயன்படுற ஒரு செடியா இருக்குங்க. ரெகுலரா இதுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தா இந்த செடி சம்மர்ல சூப்பரா வளருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பர்ஸ்லின் பிளான்ட். இந்த பர்ஸ்லின் பிளான்ட்டை ஒரு ஆர்னமெண்டல் செடி, அதாவது அழகு செடியாவும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்துல இது ஒரு எடிபிள் பிளான்ட், நம்ம சாப்பிடவும் செய்யலாம். எவ்வளவு சின்ன சைஸ் தொட்டியில வச்சாலும் அது சூப்பரா வளருங்க. ரொம்ப கம்மியான தண்ணியும் ரொம்ப கம்மியான மண்ணும் இருந்தாவே அதுக்கு போதுமானது. பர்ஸ்லின் செடியை நம்ம கட்டிங்ஸ்ல இருந்து வளர்த்தலாம். ஒரு 4-5 கட்டிங்ஸ் இருந்தாவே போதுமானதுங்க. நிறைய பர்ஸ்லின் நமக்கு கிடைக்கும். நம்ம பார்க்க போற அடுத்த பிளான்ட் அரளி செடி. அரளி செடியை ஒரு அழகு செடியை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதனுடைய பாய்சனஸ் நேச்சர்னால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை இந்த செடி கிட்ட இருந்து தள்ளியே வைங்க. அதே நேரத்துல இது பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த செடியை நீங்க கட்டிங்ஸ்ல இருந்தே வளர்த்தலாங்க. நல்ல வெயிலையும் வறட்சியும் தாங்கக்கூடிய செடியா இருந்தா கூட இதுக்கு நீங்க ரெகுலரா தண்ணி ஊத்திட்டே வந்தீங்கன்னா இந்த செடி நல்லா கொழு கொழுன்னு வளருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கோழிக்கொண்டை. கோழிக்கொண்டை செடி அதிகபட்சமான வெயில தாங்கக்கூடிய செடிங்க. ரெகுலரா இதுக்கு தண்ணி ஊத்தினாலும் தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். கொஞ்சமா தண்ணி தேங்கினாலும் அது வாடுறக்கு ஆரம்பிச்சிடுங்க. 8ல இருந்து 10 வாரம் வரைக்கும் அது பூ பூத்துட்டே இருக்குங்க. அந்த சீசன் முடியற வரைக்கும் அந்த பூ வாடாமையும் இருக்கும். அடுத்த சீசனுக்கு தானே அந்த விதைகள்ல இருந்து செடி முளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலோ ஸ்டாட்டிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.